ஒரு ஸ்மால் சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒரு நியூ பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்க. அங்க என்ன கேட்பாங்க? உங்களுடைய பேன், ஆதார், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கேட்பாங்க. நீங்களும் கொடுத்துருவீங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சேம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அதே ப்ராசஸ் தான். இது எல்லாம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரே டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம எல்லா இடத்துலயும் கொடுப்போம். அதே ப்ராசஸ் தான். சோ இதுக்கு தான் கவர்மெண்ட் ஒரு ஸ்மார்ட்டான சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கு. ஒரே ஒரு நம்பர் இருந்தா போதும். எல்லா ஃபினான்ஷியல் ஒர்க்குக்கும் யூஸ் ஆகும். எஸ், CKYC, Central Know Your Customer. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல CKYC னா என்ன, அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். CKYC நம்பரை எப்படி செக் பண்றது, இதுல என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, ரியல் லைஃப்ல அது நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாம ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चனும் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு போசோலா டெய்லி தமிழ். நான் மோகனராணி. First, CKYC னா என்னன்னு பார்க்கலாம். CKYC, Central Know Your Customer. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஒன் டைம் KYC லாக்கர் மாதிரி. நீங்க உங்க டீடைல்ஸ், அதாவது நேம், அட்ரஸ், ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஒரே ஒரு தடவை சப்மிட் பண்ணனா போதும். அது கவர்மெண்டே மெயின்டைன் பண்ற சென்ட்ரல் டேட்டா பேஸ்ல சேவ் ஆகிரும். அதுக்கப்புறம் எங்க போனாலும், அதாவது பேங்க், மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க போனாலும் திரும்பவும் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து ப்ராசஸை ரிப்பீட் பண்றங்கிற எந்த ஒரு அவசியமும் இருக்காது. அதுக்காக உங்களுக்கு ஒரு 14 டிஜிட் யூனிக் CKYC நம்பரை கொடுப்பாங்க. அதை நீங்க ஒரு ஃபினான்ஷியல் ஆதார் மாதிரி வச்சுக்கலாம். சரி, இந்த CKYC-யை எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? உதாரணத்துக்கு இப்போ நீங்க 5 டிஃபரெண்ட் பிளேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அப்போ நீங்க 5 தடவை KYC ஃபார்ம் ஃபில் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணணும், சைன் பண்ணணும், வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணணும். இதனால இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகும். அது மட்டும் இல்லாம பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டு போகிறப்ப தொலைறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதுக்கு மேல ஃபேக் டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கும் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு கீழே ஒன் நேஷன் ஒன் KYC மாதிரி இந்த CKYC சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த CKYC எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க, நீங்க சப்மிட் பண்ணுவீங்க. பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய எல்லா டீடைல்ஸையும் CERSAI சிஸ்டம்க்கு அனுப்புவாங்க. அங்க வெரிஃபிகேஷன் நடக்கும். எல்லாமே கரெக்டா இருந்தா உங்களுக்கு ஒரு CKYC நம்பரை ஜெனரேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறீங்க. அங்க என்ன தெரியுமா நடக்கும்? உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு அவங்க கேட்கவே மாட்டாங்க. CKYC நம்பர் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. நீங்க நம்பர் கொடுத்ததுமே போதும், டீடைல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சிஸ்டம்ல இருக்கும். ப்ராசஸும் இன்ஸ்டன்டா முடிஞ்சிடும். ஸோ இப்படிதான் CKYC ஒர்க் ஆகுது. CKYC-யை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்க CKYC அப்ரூவ்டு பிளேஸ்க்கு போகணும். அதாவது நியரஸ்ட் பேங்கோ இல்ல இன்சூரன்ஸ் ஆஃபீஸோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸ்க்கோ நீங்க போகணும். அதுக்கப்புறம் KYC ஃபார்மை அங்க போய் நீங்க கேட்டா அவங்க கொடுப்பாங்க. அதை நீங்க ஃபில் பண்ணுங்க. பேசிக் டீடைல்ஸ் தான் இருக்கும், அதை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்களோ அதை சப்மிட் பண்ணி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆதார் மூலமா பண்ணாங்கன்னா UIDAல வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு 14 டிஜிட் CKYC நம்பரை ஜெனரேட் பண்ணுவாங்க. அது உங்களோட SMS-ஓ இல்ல இமெயிலையோ வரும். நார்மலா கொஞ்ச நாள்ல இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும். CKYC ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எனக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஐடென்டி ப்ரூஃப். ஐடென்டி ப்ரூஃபோட டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், NREGA ஜாப் கார்டு. இதுல ஏதாச்சும் ஒரு கார்டை நீங்க ஐடி ப்ரூஃபா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், அட்ரஸ் ப்ரூஃப். ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், யூட்டிலிட்டி பில், அதாவது எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், கேஸ் பில், இதுல ஏதாச்சும் ஒண்ணு. அந்த பில்லுமே 3 மாசத்துக்கு கம்மியா இருக்கக்கூடாது. பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதுவுமே 3 மாசத்துக்கு கம்மியா இருக்கக்கூடாது. ரெண்ட் அக்ரிமெண்ட், ரெஜிஸ்டர் பண்ணின ரெண்ட் அக்ரிமெண்ட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், சிக்னேச்சர். அது லாஸ்டா நீங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு அப்புறம் உங்க சிக்னேச்சர் வாங்கிக்குவாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க அட்ரஸ் ப்ரூஃபா எடுத்துட்டு போகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ஒரிஜினலையும் போட்டோ காப்பீஸும் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்மூத்தா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட், CKYC நம்பரை எப்படி செக் பண்றது? நீங்க ஆல்ரெடி CKYC ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு டவுட்டா இருக்கா? சிம்பிளா 2 வேஸ்ல நீங்க செக் பண்ணலாம். ஒன்னு ஆன்லைன் மெத்தட், இன்னொன்னு ஆஃப்லைன் மெத்தட். ஆன்லைன் மெத்தட்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய் நீங்க பார்க்கலாம். CKYCindia.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க போயிட்டு வியூ யுவர் CKYC கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரையும் கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு OTP மொபைல் போனுக்கு வரும். ஒன்ஸ் நீங்க OTP கொடுத்து சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு SMS-ல CKYC நம்பர் ஜெனரேட் ஆயிரும். நம்பர் 2, நெட் பேங்கிங். உங்களுடைய பேங்க் ஆப்குள்ளயோ இல்ல வெப்சைட்குள்ளயோ நீங்க போய் அங்க ப்ரொஃபைல்ல CKYC டீடைல்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா EKYC டீடைல் இருக்கும். அங்க கூட உங்களோட CKYC நம்பரை நீங்க செக் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஆஃப்லைன்
ஆஃப்லைன் மெத்தட்ல நம்ம பார்த்துட்டோம்னா ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மிஸ்டு கால். உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல இருந்து 7799922129 எந்த நம்பருக்கு நீங்க மிஸ்டு கால் கொடுத்தா உங்களோட CKYC நம்பர் SMSல வந்துரும். நம்பர் 2 கான்டாக்ட் யுவர் பேங்க். நீங்க டைரக்டாவே பேங்க் பிரான்ச்சுக்கு போலாம், அப்படி இல்லைன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்களோட CKYC நம்பரை நீங்க தெரிஞ்சுக்கலாம். CKYC அக்கௌண்ட் டைப்ஸை பத்தி பார்க்கலாமா? CKYCல மொத்தம் 4 அக்கௌண்ட் டைப்ஸ் இருக்கு. நார்மல் அக்கௌண்ட், சிம்பிளிஃபைட் அக்கௌண்ட், ஸ்மால் அக்கௌண்ட், OTP பேஸ்ட் அக்கௌண்ட் இப்படின்னு 4 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு. நார்மல் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும், அதாவது பேங்க் கேட்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு வரக்கூடிய இந்த CKYC நம்பர் தான் நார்மல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற அக்கௌண்ட் தான். சிம்பிளிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சில லிமிட்டட் டாக்குமெண்ட்ஸை மட்டும் வச்சு நமக்கு நம்பர் ஜென்ரேட் பண்றது. ஸ்மால் அக்கௌண்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ID ப்ரூஃபும் இல்லாதவங்களுக்கு, ஆனா அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டும் இருக்கு. நம்பர் 4 OTP பேஸ்ட் அக்கௌண்ட். ஆதார் OTP யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றது தான். பட் ஆனஸ்டா சொல்ல போனா நம்மள மாதிரி ரெகுலர் யூசருக்கு நார்மல் அக்கௌண்ட் தான் இம்பார்ட்டன்ட். சரி, என்னோட CKYC நம்பரை எனக்கு யார் ரெஜிஸ்டர் பண்ணுவா? பேங்க்னு சொல்றீங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்றீங்களே, அது ட்ரஸ்டபிள் தானா? எல்லா பேங்க்கும் எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் நான் போனாலுமே CKYC நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அதாவது பேங்க், மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, இவங்க எல்லாம் இந்த கவர்மெண்ட் ரெகுலேட்டர்ஸ் கிட்ட அப்ரூவ்டா இருக்கணும். யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, செபின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, PFRDA, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க அப்ரூவ் பண்ண ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் மட்டும்தான் உங்களுடைய CKYC-ய ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், CKYC பெனிஃபிட்ஸ். CKYC ஏன் இம்பார்ட்டன்ட், இதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம சிம்பிளா பார்க்கலாம். நம்பர் 1 14 டிஜிட் நம்பர். CKYC நம்பர் ஒரு யூனிக்கான 14 டிஜிட் நம்பர். இது உங்க ஆதார் அண்ட் PAN மாதிரி ID ப்ரூஃப்ஸோட லிங்க் ஆயிருக்கும். நம்பர் 2 சேஃப் ஸ்டோரேஜ். உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே செக்யூரா டிஜிட்டல் சிஸ்டம்ல ஸ்டோர் ஆகுது. டேட்டா சேஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. நம்பர் 3 வெரிஃபைட் டாக்குமெண்ட்ஸ். நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் இஷ்யூவரோட வெரிஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஆதார் ID ப்ரூஃபா கொடுத்தீங்க அப்படின்னா UIDAI-ல வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஒரிஜினல் இஷ்யூவரோட வெரிஃபை பண்றதுனால நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்கு. நம்பர் 4 ஆட்டோமேட்டிக் அப்டேட். நீங்க அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுனா CKYC யூஸ் பண்ற எல்லா கம்பெனிஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காவே அப்டேட் போயிடும். நம்பர் 5 ஒர்க்ஸ் எவ்ரிவேர். ஒரே CKYC நம்பரை வச்சு பேங்க், மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்பர் 6 ஃபாஸ்ட் ப்ராசஸ். அக்கௌண்ட் ஓபன் பண்றதோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ ஃபாஸ்டா நடக்கும், ரியல் டைம் ப்ராசஸிங்கும் கிடைக்கும். அண்ட் நம்பர் 7 செக்யூர் ஆக்சஸ். ஆத்தரைஸ்டு கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் உங்க டீடைல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஹை லெவல் செக்யூரிட்டி மெஷர்ஸும் இதுல இருக்கு. சரி, CKYC மேண்டேட்டரியா? இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, நியூ பேங்க் அக்கௌண்ட்ஸ் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் இல்ல நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், CKYC ஆல்மோஸ்ட் மேண்டேட்டரி தான். ஃபியூச்சர்ல எல்லாருக்கும் கம்பல்சரி ஆகுற சான்சஸும் இருக்கு. ஸோ அதனாலதான் லேட்டா பண்ணலாம்னு டிலே பண்ணாம இப்போவே நீங்க CKYC பண்றது ஒரு பெஸ்டான ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல CKYC-னா என்ன, அது எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, நம்பரை எப்படி செக் பண்றது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்தோம். ஒரே ஒரு நம்பர், ஒரு 14 டிஜிட் நம்பரை வச்சு உங்களோட என்டையர் ஃபினான்ஷியல் லைஃபையும் ரொம்ப சிம்பிளா பண்ற சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம். ரிப்பீட்டட் டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டைம் வேஸ்ட் ஆகாது, ஸ்மூத் ப்ராசஸ் மட்டும் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பேங்க் போறப்போ CKYC ஃபார்மை மறக்காம ஃபில் பண்ணிருங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.